அருமையான தண்ணீர் வசதியோட பிஏபி மெயின் கனாலை ஒட்டியே பண்ணை வீட்டோட ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாங்க. செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி டு பல்லடம் போகிற மெயின் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க. இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 13 ஏக்கருங்க. 13 ஏக்கருமே தென்னந்தோப்பு தாங்க. நல்ல பசுமையான ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. பிஏபி கெனால் பக்கத்துலேயே இருக்குது. அது போக ஒரு ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க. அந்த ஓடையை ஒட்டியே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. அது போக கிணறு போர் இருக்குங்க. அது நல்ல வாட்டர் சோர்ஸு, கிரவுண்ட் லெவல் மேலேயே இருக்கக்கூடிய கிணறுங்க. நீங்கள் தோப்புக்குள்ளே பார்த்தாலே தெரியுங்க எந்தளவுக்கு பசுமையாக இருக்குன்னு. நல்ல அருமையான முறையில் பராமரிக்கப்பட்டு வர தோப்புங்க. காய்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. காய்களினோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குங்க. பக்கத்தில் இருக்கிற தோப்பை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இப்போ காய் சேல்ஸுக்காக போட்டு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோங்க. நல்ல அருமையான ஒரு சரௌண்டிங்க. சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. தேங்காய்களோட சைஸ் நீங்கள் பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரி பெரிய சைஸில் இருக்குது. இது உடனடியாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய தோப்புங்க. இந்த தோப்புக்குள்ளே வர போர் பக்கத்துலேயே இருக்குங்க. இதே மாதிரி இன்னும் 3 போர் இருக்குங்க. அது எமர்ஜென்சிக்காக வச்சுருக்காங்க. அது அதிகமாக ஓட்டுறது இல்லைங்க. தண்ணி எக்ஸஸாகவே இருக்கிறனால போரை அவங்க அதிகமாக ஓட்டுறது இல்லைங்க. இது போக ஒரு கிணறு இருக்குதுங்க. 80 அடி ஆழத்தில் கிணறு இருக்குதுங்க. பிஏபி கனால் பக்கத்துலேயே இந்த லேண்ட் ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால பிஏபி கனாலில் தண்ணி போகும்போது, அதாவது மெயின் பிஏபி கனாலுங்க, கிளை வாய்க்கால் கிடையாது. தண்ணி போனாலே இதுக்கு சோர்ஸ் கிணத்துக்கு கிடச்சிருங்க. அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. அது போக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய தோப்புங்க இது. தென்னை மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு இருக்குங்க. அது போக இன்டர்கிராப்பாக நிறைய செடி வகைகள் வச்சுட்ருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பல மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க. அது உள்ளே வர்றக்கே ஒரு இயற்கையான சூழலில் ஒரு ரம்மியமான ஒரு தோட்டத்தில் இருக்குங்க. நல்ல லொக்கேஷனுங்க. காய் எண்ணிக்கை எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரே மாதிரி எல்லா மரத்துலேயுமே நல்ல காய் பிடிச்சிருக்குங்க. நீங்கள் ஒரு அருமையான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய நல்ல லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு 100% சூட் ஆகுங்க. இந்த லேண்டோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 13 ஏக்கருங்க. உள்ள தேங்காய் எடுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மண் தடம் போட்டு விட்ருக்காங்க. எல்லா இடத்துக்குமே பெரிய வண்டிகளே போகிற அளவுக்கு போட்டு விட்ருக்காங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க. 2 BHK வீடுங்க. ஒரு பெரிய ஃபேமிலியே தங்கலாங்க. அவுட் சைட் பாத்ரூம் இருக்குது. அது போக மாடு கன்றுகள் கட்டக்கூடிய ஒரு ஷெட் ஒன்று பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு 4 மாடு வரைக்கும் கட்டலாங்க. இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து வாங்கினா லேபருக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே ஸ்டே பண்ணுற ஐடியா இருந்தால் கூட இந்த வீடு செட் ஆகுங்க. ஓனர் தங்குற அளவுக்கு நல்ல வசதியான வீடுங்க. இந்த தோப்பு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினாலும் கண்டிப்பாக இதனோட க்ரோத் அதிகமாக இருக்குங்க. கிணறு எந்த அளவுக்கு பெரிய கிணறு நீங்களே பாருங்கள். 80 அடி ஆழ கிணறுங்க. அகலம் ரொம்ப நல்ல அகலங்க. போர்லேருந்து தண்ணி விழுந்துட்டுருக்குங்க. 24 மணி நேரம் ஓடினாலும் தண்ணி குறையவே குறையாதுங்க. இந்த தோப்பினோட மெயின் சோர்ஸே ஒரே கிணறு தாங்க. 13 ஏக்கருக்கும் ஒரே கிணறு தான் இருக்குது. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கனால இன்னொரு கிணறு தேவைப்படலைங்க.
பாருங்கள் எந்த அளவுக்கு நில மட்டத்துலேருந்தே ஈரமாக இருக்குது. இப்போ வந்து ஒரே போர் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. மொத்தம் 4 போர் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 70 லட்சம் கேட்குறாங்க. 70 லட்சங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. அவங்க சொல்கிற ரேட் தான். உங்களுக்கு லேண்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லேண்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.